ஏய் குலு, என்னையா வேக வேகமாக வர சொன்ன சவாரிலாம் விட்டு வந்திருக்கேன், வாடா வெளில. நான் மேட்ரின் வேற சொல்லிட்டா உதக்குது எனக்கு. என்னையா என்ன என்னமோ கூப்பிட்டா வெளில போகணுன்னு. வெளியே போகணும் தான் கூப்பிட்டேன். ஆமா நேற்று இந்த ஆட்டோவில் பார்த்தேனே அந்த லேடி யாரு? என்னையா கொலையிற? வெக்கத்தை பாடுறா, கழுத வயசா எப்படி வெக்கத்தை பாருவ? யார் அது? ஓகே பண்ணிட்டியா? முடிவு பண்ணிட்டாங்களா? அம்மா பார்த்துச்சு, சரின்னு சொல்லிச்சு. சரி, இப்போ அது கேரட் எல்லாம் பழகி பார்த்தியா எப்படி? என்னடா இல்லையா, பார்க்கும்போது நல்லா ஆள் பார்க்கறதுக்கு அம்சமா இருப்பாங்க. சரி, கேரட் எப்படி கோவக்காரியா இல்ல? அப்ப நீ வேற சரக்கு அப்ப எப்ப போடுவ, அப்புறம் அந்த சரக்கு குடிக்காது, அது பண்ணாது இது பண்ணாதுன்னு சொல்லிச்சுன்னா சிக்கல் இல்ல. அதெல்லாம் டெஸ்ட் குடிக்காதுன்னு சொன்னா டைவர்ஸ் பண்ணி விட்டுருவேன். அதுதான் அதுக்கு ஆரம்பத்திலே பார்த்துக்கணும்ல. என்னடா ஆனா உன்னை பார்த்தாலே ஏதாவது குழப்பம் தான்டா. குழப்பம் தானே? ஆயிஷு நூரியா வந்திருக்கியா? அங்க நிக்குது. சரி ஒன்று பண்ணுவோம், நீ போய் பேசி. எனக்கு பயமாக்குறாப்பா, லேடிஸ் பேசி எனக்கு பழக்கம் இல்ல. எவ்வளோ லேடிஸ் பேசியிருக்கேன், எனக்கு பழக்கம் இல்லப்பா. என்ன பண்ணப்ப போய் ஏதாவது பேச்சு கொடு. பேச்சு கொடுத்து நான் சைடில் நின்று பார்க்குறேன். அதோட குணம் என்ன நீ தானே சொன்ன, அதோட இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க. என்னையா பண்ண சொல்ற? என்னை தூதுவலை பார்க்க சொல்றியா? பாரியா மல்லிகைப்பூ மாதிரி இருக்கா பாரியா, போய் பேசியா. ஏய் மச்சி, வந்துட்டேன்டி நான். இங்கே தான் இருக்கேன், அந்த பைக் பார்க்கிங்கில் இருக்கேன். பைக் விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வரேன். ஓகேடி ஓகேடி, இன்னொரு ஃபோன் பேச வேண்டியதாக இருக்குது. ஹலோ, வரேன். யார் பார்த்து எங்கே இருக்க? சாரி 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 சாரி, சரி தெரியாம சாரிங்க, தெரியாம பட்டுச்சு. எங்கடா இருக்க? பைக் பார்க்கிங்களா? இருமச்சான் கொஞ்சம் காணாமே, ஒன்று ஆளை காணாமே. பைக் பார்க்கிங்களா? ஆளை காணாமே. ஒன்றும் இல்லை, வந்தேன் எப்படியா ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்தேன். ஃப்ரெண்டை மீட் பண்ணலான்னு தான் வந்தேன். அவன் ஆள் எங்கே இருக்கானே தெரியலையே அவன். சார் கொஞ்சம் தள்ளிட்டீங்கன்னா நான் அப்படி போயிடுவேன். என்ன மேடம்? அப்படி இப்படி கொஞ்சம் தள்ளிங்கன்னா சரி சரி சொல்லிடுறேன். எங்கே இருக்கானே தெரியலையே. ஒரு நிமிஷம், நான் அப்படி போசுறேன், நான் இப்படி போயிடுவேன்னு சொன்னேன். இந்தா வரேன் மேடம். எங்கே அவன்? ஒன்றும் இல்லை, இங்கே தான் பைக் பார்க்கிங்கில் தான் நிற்கிறான். நல்ல பையன் தான். ஆள் சிகப்பு கலர் சட்டை, கீழே பேண்ட் போட்டிருக்கேன், மேலே அப்படியே ஏதோ கோணி பைய கோத்து போட்ட மாதிரி ஒரு துணி ஒன்று போட்டிருப்பேன். நல்ல பையன். பையன் நல்ல பையன், கோபமெல்லாம் கிடையாது. அப்படி மூஞ்ச பார்த்தா கோபப்படுற மாதிரி தெரியலையே. ஆமாம் 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 ஆமாம், நம்ம லைஃப்ல எவ்வளவு வேற பார்த்தாச்சு. உன்னதையா தள்ளி போ. இல்ல சொல்றல, இப்ப யாரை பத்தி பேசிட்டு இருக்கற நீ? ஏங்க நான் போன்ல பேசிட்டு இருக்கேங்க. போன்ல பேசிட்டு இருக்கேன். போன்ல பேசுறவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்காங்களா? ஏங்க நான் ஏற்கனவே பார்த்தத சொல்றேன். என்னத்த பார்த்தா? என்னத்த எதுக்கு நீங்க தேவலாம் வர்றீங்க? கையெடு. எத கையெடியா? வலியே ஏங்க கை எடியாவா? வாட் யுவர் நான்சென்ஸ்? மேடா மொட்டை. ஏங்க மரியாதை கொடுத்து மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். கத்திரிக்காய் ரெஸ்பெக்ட். ஒரு பொம்பளை இங்க நின்னுட்டு இருக்கனே, பக்கத்துல வந்து காலை இப்படி இடிக்கிற, என்னமோ போன் எடுத்துட்டு பெரிய பரப்பாட்டம் பேசினுக்குற. என்ன ஏங்க மரியாதை அவ்வளவுதாங்க. மூஞ்சி மோர கட்டிக்கும், சர்க்கஸ் இது பண்ற மாதிரி. ஏங்க ஏய் அவன் இங்க பாரு, இங்கடா நான் உன்கிட்ட பேசியிருந்தேன்ல. தேவையில்லாம இந்த பொண்ணு ஒண்ணு தேவையில்லாம வாலண்டியர் நம்ம குடிக்க வருது. நம்ம யாரு என்னன்னு தெரியாம. இல்ல நம்ம பவர் தெரிஞ்சா அந்த பிள்ளை தெரிஞ்சு ஓடிடும். அப்புறம் இங்க பேசிட்டு நீ பேசுறான் மச்சான். ஆளு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் ரொம்ப தெனாவட்டு பிடிச்சாள்றா. நான் ஆரம்பத்தில் அப்படித்தான் நினைச்சேன். ஏய் யார பார்த்து தெனாவட்டுன்ற? ஏங்க தேவையில்லாம் பேசாதீங்க. யார பார்த்து தெனாவட்டுன்ற? இங்க பாருங்க, நீங்க மேல ஏத்திவே நம்ம கலட்டிடுவேன். என்ன கழட்டுவ? இத கழட்டிடுவியா? அதையே நான் கழட்ட போறேன். ஏன் ட்ரெஸ் சட்டையா கழட்டிக்கிட்டு மூஞ்சில துணியை போட்டு ஒரே அடி தான் பாத்துங்க. அடி இந்த இருறா மச்சான். இல்ல இந்த அடி இதா அடி அடிச்சு தான் பாரு. அடிச்சு பாக்கவா? இல்ல அடிச்சு தான் நீ பாரு. அடிச்சு பாரு. இல்லங்க அவ்வளவுதான் பாரு. மரியாதை பேசுமா, ரொம்ப ராங்கா பேசிட்டு இருக்க. யார் அடிப்பா? யார பார்த்து கையோங்கி பேசினுங்கற? கையோங்கி பேசிட்டு இருக்கியா? நான் யார் தெரியுமா உனக்கு? ஏமா இந்த பாருமா, நீ ரவுடி மாதிரி இருக்கமா, பொம்பளையா இருந்துக்கமா. பொம்பளையா லட்சணமா அடக்கொடக்கமா இரு. இங்க மச்சான், இங்க மச்சான், நம்ம தேவையில்லாம நின்னு இப்ப உன்னை பத்தி தான பேசிட்டு இருக்கேன். இது தேவையில்லாம இங்க வருது. அடக்கொடக்கம் ரொம்ப பிடிச்சிருக்கா பாருங்க. இந்த அடக்கொடக்கம் ரொம்ப பிடிச்சிருக்கா பாருங்க. பிடிச்சிருக்காவா? பிடிச்சவனுக்கு போ. அவன் என்ன பாடுபட போறானோ எனக்கு தான் தெரியும். பிடிச்சிருக்கான்.
இந்த அடை கொடுக்கம் போதுமாப்பா? இந்த அடை கொடுக்கம் போதுமா? ஏன் நீ யார்கிட்ட தான் போன்ல பேசிட்டு என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கப்பா. எந்த ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு ஏன் இருக்க? உனக்கு என்னப்பா? Who are you talking? Who are you man? Who are you lady? நீ Who are you யாரா? lady? நீ யாரா ஃபர்ஸ்ட்? What talking? நீ யாரா? What talking da? ஏச்சி தமிழ்நாட்டுல தானே இருக்கற? கொய்யால தமிழ்நாட்டுல தானே இருக்க. தமிழ்ல பேசுங்கடா. What முயல? ஆனா ஹிந்திக்கு போயிடுறீங்க, ஆனா இங்கிலீஷ்க்கு போயிடுறீங்க. What முயல? என்ன கொய்யால? கொய்யால. அதான் தமிழ்நாட்டு பாஷா கொய்யால. வருமா? என்ன? நீ பேச்சு ஒரு மாதிரி பேசுற எனக்கு. என்ன நான் வேற ஒரு இதுக்காக வந்தேன். எதுக்காக வந்த நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. வேற இங்க மச்சான் வேற ஒரு இதுக்காக மச்சான். இது செட் ஆகாது உனக்கு. ஏய் வா. டேய் அம்மா கையெடுமா. கையெடுமா. கையெடுமான்னு. கையெடுமான்னு சொன்னேன். கொய்யால அந்த போனை கைய ஏன் தரனே? யாமா நான் தரனே? யார் மேல கை வச்சா? யார் மேல கை வச்சனே? ஏய் இங்க பாரு அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என்ன மரியாதை? என்னம்மா பொம்பளை லட்சணமா இருமா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பாத்துக்க அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. நான் யார்கிட்ட பேசிட்டேன்? மரியாதை கொடுக்குறது? மூளைக்கு போயிடும். மூளைக்கு போயிடும் பாத்துக்க. மீசை தான் வச்சிருக்கு பாத்தியில? அதான் ஃபுல்லா முடியே இல்லாம இருக்கு. இங்க என்னமோ கம்பளி பூச்சி மாதிரி ஒட்டுனுது. கம்பளி பூச்சி கிம்பளி பூச்சி கம்பளி பூச்சி கிம்பளி பூச்சி என்னடா அடிக்கடி பாத்தியா கேட்டியா சிரிச்சியான்னு அங்க என்னடா உனக்கு சிக்கல? டேய் மொத்தலையா எனக்கு போனா அவனுக்கு கொடுத்தேன். அவ்வளவுதான் அத்தோட அவன் ஆயுசம் முடிஞ்சு போச்சு. இனிமே புரியுதா? இங்க போன்ல பேசிட்டு இருக்கேன் மச்சான். உன் ஆயுசம் முடிஞ்சு போச்சுடா மச்சான். அவ்வளவுதான்டா முடிஞ்சு போச்சுடா சத்தமா. போனா போது காட்டு. உனக்கு அடிக்கடி போன் வந்து நீ இது போன் செகண்ட் கால் வருது. என்ன செகண்ட் கால் வந்து இதுல காட்டாதப்பா. காட்டாது. அது அவனை காட்டணுமாப்பா? ஓங்கி இழுத்தணும் வச்சுக்கோ. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. கையிடுமா. கையெடு. கைய வச்சா எனக்கு சுத்தமா பிடிக்காது. கையெடுன்னு சொன்னேன். முடியாதுடா. போனா போதுன்னு ஒருத்தனுக்காக பாத்துட்டு இருக்கேன். எவனுக்கா பாத்துட்டு? புரியுதா உனக்கு? எவனுக்கா பாத்துட்டு? அது இல்ல சொல்லு. நான் இங்க ஃப்ரெண்டுக்கா பாத்துட்டு இருக்கேன். அவன் போன்ல பேசும்போது என்ன தப்பா நினைச்சிட கூடாது. ஏன்னா நம்ம மாப்பிள்ள இப்படி எல்லாம் வார்த்தை விடுறான். அது ஒரு காரணத்துக்காக விடுறேன். போத்து பாத்துக்க. புரியுதா? சரி கையே வச்சுனா பல்லுக்கெல்லாம் கழட்டிடுவேன். ஒரு பல்லு இருக்காது. அடிச்சுன்னு வச்சுக்குவேன். இப்போ உனக்கு நீ பண்ண வேலைக்கு இப்போ உன் பல்ல அடிச்சு உடைச்சு பொக்க வாங்கற. ஏய் என்னடா? இங்க பாருமா. ஏய் என்னடா? இங்க பாருமா. அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. அவ்வளவுதான் மரியாதை. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஏய் ஏய் என்ன பாத்து பொம்பளை நினைச்சியா? ஆமா பார்த்தா தெரியுதே. இது சாதாரணமா நினைக்குது. எல்லா மாதிரி பொம்பளைங்க மாதிரி சாதாரணமா நினைக்குது. ஆமா பார்த்தா தெரியுது. இங்க பாரு கையெல்லாம் பிரண்டு என்னடா நீ கொடுத்து வச்சோண்டா. கொடுத்து வச்சாலு உண்மையிலுமே எனக்குலாம் அந்த மாதிரி கிடைக்கலன்னு நான் ரொம்ப இது பண்றேன். இல்ல என்ன அது அப்பா உடம்பெல்லாம் நல்லா வர மாதிரி இருக்குப்பா. அது இரும்பு உடம்பு நீ கொடுத்து வச்சாலு பாசமா போய் சொல்ற. இல்ல நீ உண்மையிலுமே அப்படி நினைக்காத. கோவம் இருக்கிறதான் குணம் இருக்கும். நீ கல்யாணம் பண்ணிக்க. தூக்கி போட்டு குப்புற மிஞ்சி சோறு விட்டுறதா? இல்ல சொல்ற கேளு. எங்க அம்மா எவ்வளவு பாசமா சோறு விட்டு தெரியுமாடா? அதை விட மோசமா ஊட்டும். எங்கேயே பாசமா ஊட்டும். நீ நல்லா இரு. நல்ல குடும்பம்டாப்பா. விட்டு போவாதடா. உன்னை விட்டு இல்ல. அதான் அந்த பொண்ணு இருக்கடா. உங்க அம்மா பேசுன மாதிரி உங்க அம்மா வச்சு பேசி முடிச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. இனிமே இந்த ஏரியா பக்கத்தே நான் வரவே மாட்டேன். கல்யாணத்துக்கு வரவே மாட்டேன்ப்பா. இல்ல நான் வெளியூர் போறேன்டா. வெளியூர் போறேன். நீ பார்த்து படிச்சு முடிச்சுக்க. கடவுளே அவனை விட்டுட்டு ஓடி போயிட்டான். என்ன பண்றேன்னே தெரியலையே. ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இது வரைக்கும் வண்டி பார்க் பண்ணிட்டு பார்த்தா உங்க வண்டி நிக்குது. சரி ஓகே பேசிட்டு போலாம் அப்படின்னு வந்தேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க. அப்படியா? ஏன் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கிறீங்க? என்ன பண்ணு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அம்மா என்ன சொன்னாங்க? பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க? பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. பேசுறேன் என்னங்க அன்னைக்கு அப்படி பேசுனீங்க? வீட்டுக்கு வந்து ஆட்டோலாம் அப்படி பேசுனீங்க. என்னமோ இப்போ அப்படியே பச்சை குழந்தை மாதிரி அப்படி பம்புறீங்க. ஏங்க பதட்டமா இருக்கு. என்ன பதட்டங்க? என்ன பதட்டு? ஏன் பிடிக்கலையா? சொல்ல முடியாது. என்னங்க சொல்ல முடியாதுன்றீங்க? சொல்ல முடியாது. ஓ அப்படிங்களா? அம்மா சொன்னாங்க அடுத்த மாசம் முகூர்த்தம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 2 நாள்ல கூட ஏதோ முகூர்த்தம் இருக்குன்னு சொன்னாங்க. முகூர்த்தம் இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு தான் என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏதாவது உடம்பு சரிங்களா? நல்லா நல்லா இருக்கீங்களா?
எது வந்தாலும் அம்மாட்ட பேசிக்கங்க. என்ன பேசுறதுன்னு தெரியல. இல்ல எப்ப முகூர்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கொஞ்சம் பேசிக்கங்க. பேசு பேசுறீங்களா? இல்லையே, ஏதோ உடம்பு கிட்ட சில ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, வேர்த்து ஊத்துது, ஒரு படபடப்பா இருக்கிறீங்க. என்னங்க ஆச்சு? என்ன விஷயம்? எது வேணா நீங்க ஓப்பனா பேசுங்க. ஏன் வாந்தி வருதா? வாந்தி இல்ல, வார்த்தை வரல. ஓஹோ, என்ன பார்த்தோன்னு வார்த்தையே வரலையா உங்களுக்கு? தடுக்குது. என்னங்க தடுக்குது? வார்த்தையா? வேற ஏதாவது பேசுங்க. என்ன பேசுறதுன்னா தெரியல. ஏங்க, உங்களை நான் கட்டிக்கிறதுக்கு சம்மதப்பட்டதே வந்து பாத்தீங்கன்னா, இந்த இப்படி இருந்தும் நீங்க வந்து ஆட்டோ ஓட்டி அம்மா அப்பாவை சம்பாரிச்சு கொடுத்து அம்மா அப்பாவை பார்த்துக்கிறீங்க நல்லா. அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களை. ஐ லைக் இட். அதனால தாங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எவ்வளவு பேர் வந்தாங்க தெரியுமா எனக்கு பொண்ணு பார்த்து? எவ்வளவு பேர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு எவ்வளவு பேர் சொன்னாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா எனக்கு யாரும் உங்களை மட்டும்தான் என்ன தெரியுமா? நண்பா என்னங்க நண்பன்? ஒரு நண்பனை பார்த்தேன், அதுல இருந்து மனசு பதட்டத்திலேயே இருக்கு, கையெல்லாம் நடுக்குது. இப்ப குளுக்குளுக்குதா? என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நான் வந்து கல்யாணத்துக்கு சம்மதம். பிடிக்கும், ஆனா நண்பனை நினைச்சு. நண்பனுக்கு என்னங்க ஆச்சு? நான் அவனை நினைச்சாதான். அவனை எதுக்கு நீங்க நினைக்கிறீங்க? நான் பக்கத்துல இருக்கும்போது அவன் யாருங்க நினைக்கிறதுக்கு? அவனை துவைச்சி அவனை நினைச்சாலே, அவனை போட்டு துவைச்சது நினைச்சாலே எனக்கு ஒரு ஒண்ணுமே புரியல. எங்கேயோ உதைக்குதே. நண்பா, கொத்து விட்டு போயிட்டியாடா. என்னப்பா என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை என்ன கைத்தாங்களா ஆட்டோவில் உட்கார வைங்க, அப்படி நடக்குது, பயமா இருக்கு. பாத்து நண்பா, நம்ம விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருச்சா? கெடுத்து விட்டுறியடா என்ன? சம்திங் ராங்கா இருக்கு. சரிங்க, நான் போயிட்டு வரேன். அம்மாவை கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். ஓகே, பாய். நண்பா, என்னாச்சு? ஃபோன் பண்ணான்னு ஓகேடா, நீ கொடுத்து வச்சாடா. நீ நல்ல ஜோடி பொறுத்தா, செம்மையா இருக்குல்ல. அவன்கிட்ட இதுக்கு முன்னாடி அவ்வளவு நல்லா பேசுறேன்டா. உங்ககிட்ட நடத்தைய பார்த்துட்டு பாத்தியல்ல, அது சும்மாடா, அது தமாஷா பண்ணுது. உனக்கு அதுக்கு நல்ல செம்மையா இருக்கும், என்ஜாய் பண்றா. எனக்கு தூட்டுறாதடா. அதெல்லாம் கடவுள் போட்ட முடியும். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பே இல்லை, நீ மட்டும்தான் பொறுப்பு. என்ஜாய் பண்ணு, மிஸ் பண்ணாத. குடும்பம்னா 1008 பிரச்சனை இருக்க தான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும். நீ நல்லவனா கெட்டவனாடா? நீ விட்டாலும் இனிமே அது ஒன்றை விடாது. இங்கே ஏறி உட்காந்துக்கிடுச்சு, இடம் வேற நிறைய இருக்கா. இனிமே ரொம்ப பிடிச்சிருக்கு வேற சொல்லிட்டு போயிடா. உன் பாடு நீ அது பாடாகி போச்சு. உன்னை போட்டு துவைச்ச மாதிரி என்ன துவைச்சா தாங்குவனாடா? நான் என்னைக்கே ஒரு நாள் வாங்குறவன், நீ எப்பவும் இனிமே வாங்க போற. என்ஜாய் பண்ணு, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்.